பண்ணிட்டு இருக்க? கஸ்டமர் வீட்டுக்கு போனாருன்னா சரி. ஏசி போட்ட 10 நிமிஷத்துல ஸ்மெல் வருது, ரத் படிக்கிற மாதிரி ஸ்மெல் வருது. கசப்படிக்கிற மாதிரி ஸ்மெல் வருதுங்க. ஆமா, வேற வருது. ஏசி பில் கட்டி பாத்தியா? கத்தி பார்க்கல. பாரு. டீப்புல கேக்குதா? பேப்பர்ல கஞ்சி போட்டுருக்கா? ஓகே. வாங்க தரேன். ஆறுமா தெரியுதா? அதனோட விளைவுகள் என்னன்ட்டு. இப்போ நம்ம ஆளுங்க வந்து புயலை கட்டுறது, இந்த எறும்பு பவுடர் கட்டுறதுலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சில மெக்கானிக் ஷாப்ல இப்ப நம்மளே கூட ஒரு ரெஃபர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸை வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் மாத்திருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப என்ன ஆகி போச்சு, உள்ள பூரா எலி புழுக்கையை போட்டு இந்த ஸ்மெல் பூரா அவுட்ரு காத்து வைக்க போது அந்த ஸ்மெல்ல பூரா உள்ள எழுத்து கசப்பு தம்ப போயிடுது. இதனால என்ன பாதிப்பாகும் தெரியுமா? இது டேஷ்போர்டே இறக்கும். டேஷ்போர்ட் இறக்கி துணிக்காயில கிளீன் பண்ணி ஏசி கேஸை ஃபில் பண்ணாதான் அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்காக இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளவு வந்துருச்சு. இதுக்கு எலிக்கு ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த எலி வராம இருக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று இருக்கு. அந்த டிவைஸை நீங்க செட் பண்ணீங்க மூலம் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். எலிக்குன்னு தனியா ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸை வாங்கி நீங்க பயன்படுத்துறது மூலமா எலியோட இதை கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.